கெமிஸ்ட்ரி பார்க்குறோம். கெமிஸ்ட்ரியில் மோல் கான்செப்ட் எடுத்துக்கணும். மோல் கான்செப்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, நார்மாலிட்டிக்கும் மொலாரிட்டிக்கும் உள்ள ரிலேஷனை பார்க்கணும். நார்மாலிட்டிக்கும் மொலாரிட்டிக்கும் உள்ள ரிலேஷனை நம்ம பார்க்கணும். சரி, இப்போ நார்மாலிட்டிக்கும் மொலாரிட்டிக்கும் உள்ள ரிலேஷனை பார்க்கறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். சொல்யூஷனில் என்ன எடுத்துக்கிறோன்னாக்கா, சொல்யூட் எடுத்துக்கிறோம். சொல்யூட் எவ்வளோ எடுத்துக்கிறோன்னாக்கா 3.65 கிராம் ஆஃப் HCl எடுத்துக்கலாம். 3.65 கிராம் ஆஃப் HCl எடுத்துக்கலாம். இதில் வாட்டர் ஆட் பண்ணுறோம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ சொல்யூஷன் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம்னா 1 லிட்டர் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். 1 லிட்டர் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நார்மாலிட்டிக்கான ஃபார்முலாவை பார்க்கலாம். நார்மாலிட்டிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு weight of solute by gram equivalent mass of solute into 1 by volume of solution liters. அடுத்து இதை ரீரைட் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோன்னா, நார்மாலிட்டி into gram equivalent mass of solute is equal to என்ன சொல்கிறேன்னா weight of solute by volume of solution in liters. இது வந்து நார்மாலிட்டிக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் மொலாரிட்டிக்கான ஃபார்முலாவுக்கு போகலாம். மொலாரிட்டி is equal to weight of solute by gram molecular mass of solute into 1 by volume of solution in liters. இதை ரீரைட் பண்ணுறோம். molarity into gram molecular mass of solute is equal to weight of solute by volume of solution in liters. சரி, இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாங்க. நார்மாலிட்டி மொலாரிட்டி கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இங்கே HCl வந்து சொல்யூட். ஏன் HCl சொல்யூட்னா, சொல்யூஷன் வந்து 1 லிட்டர் இருக்குது. அதில் HCl எவ்வளோன்னா 3.65 கிராம் தான். அப்போ HCl சொல்யூட் தானே. சரி, அப்புறம் வாட்டர் ஆட் பண்ணுறோம். வாட்டர் ஆட் பண்ணி சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். 1 லிட்டர் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த சொல்யூஷனுக்கு கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறோம். என்ன கான்சன்ட்ரேஷனா, இந்த சொல்யூஷனுக்கு நார்மாலிட்டி கண்டுபிடிக்கிறோம். இந்த சொல்யூஷனுக்கு மொலாரிட்டி கண்டுபிடிக்கிறோம். சரி, அப்படின்னா இந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சொல்யூட்டினுடைய வெயிட் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணும், அதே மாதிரி இந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சொல்யூட்டினுடைய வெயிட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். யோசிச்சு பாருங்க. இந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய வெயிட் ஆஃப் சொல்யூட் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, இந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய வெயிட் ஆஃப் சொல்யூட் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இங்கே வெயிட் ஆஃப் சொல்யூட்டும் இங்கே வெயிட் ஆஃப் சொல்யூட்டும் சேம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவீங்களா இல்லை டிஃப்ரெண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த சொல்யூஷனில் என்ன இருக்குது, சொல்யூட் இருக்குது. அந்த சொல்யூட் என்னன்னா HCl. HCl வெயிட் கேட்டால் எவ்வளோன்னா 3.65 கிராம். அப்போ இந்த சொல்யூஷன்ல எவ்வளவு HCl இருக்குன்னா 3.65 கிராம் இருக்குது. அப்போ இங்க வெயிட் ஆஃப் சொல்யூட்டோ இங்க வெயிட் ஆஃப் சொல்யூட்டோ சேம் வேல்யூ தானங்க வரும். யோசிச்சு பாருங்க. அடுத்து வால்யூம் ஆஃப் சொல்யூஷனை சப்ஸ்டியூட் பண்றீங்க. இந்த சொல்யூஷனுடைய வால்யூமை இங்க சப்ஸ்டியூட் பண்றீங்க. அதே மாதிரி இந்த சொல்யூஷனுடைய வால்யூமை இங்க சப்ஸ்டியூட் பண்றீங்க. யோசிச்சு பாருங்க. இங்க நீங்க சப்ஸ்டியூட் பண்ண வால்யூமும் இங்க நீங்க சப்ஸ்டியூட் பண்ண வால்யூமும் சேமா டிஃப்ரெண்டா யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? சேம்னு வருங்களா? சரி, அப்போ இங்க வெயிட் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ் இந்த ரேஷியோவும் இங்க வெயிட் ஆஃப் சொல்யூட் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ் இந்த ரேஷியோவும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாருங்க, இந்த ரேஷியோ வெயிட் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் லிட்டர், இந்த வெயிட் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் லிட்டர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈக்குவலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரிங்க. இப்போ இந்த ரேஷியோவை இங்க சப்ஸ்டியூட் பண்றீங்க. அதாவது இந்த ரேஷியோ எடுத்தும்போது இந்த ரேஷியோல சப்ஸ்டியூட் பண்றீங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இதை எடுத்துக்கலாங்க. இந்த நார்மாலிட்டி into gram equivalent mass equal to molarity into gram molecular mass. இது போல வருங்க. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, இதை வேற மாதிரி எழுதலாங்க. இப்போ நார்மாலிட்டி equal to molarity into gram molecular mass by gram equivalent mass இது போல எழுதலாங்க. இப்போ இதை ரீரைட் பண்ணிக்கோ. எப்படி ரீரைட் பண்ணிக்கோ பாருங்க. இந்த நார்மாலிட்டி இங்க எழுதிட்டோம், இந்த மொலாரிட்டி இங்க எழுதிட்டோம்,
இந்த கிராம் மாலிகுலர் மாஸ் இங்க எழுதியிருக்கோம், இந்த கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் டினாமினேட்டர்ல எழுதியிருக்கோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லணும், மொலாரிட்டி இன்ட்டு n ஃபேக்டர். அப்போ நார்மாலிட்டிக்கும் மொலாரிட்டிக்கும் என்ன ரிலேஷன்னா, நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்ட்டு n ஃபேக்டர், இது போல சொல்லலாம். சரி, நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்ட்டு n ஃபேக்டர், இது போல சொல்லிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ்க்கும் நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன் என்ன அன்ட்டு நம்ம பார்க்க போறோங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா, நார்மாலிட்டிக்கும் மொலாரிட்டிக்கும் உள்ள ரிலேஷன். நார்மாலிட்டிக்கும் மொலாரிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னா, நார்மாலிட்டி ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்ட்டு n ஃபேக்டர். நல்லா பார்த்துக்கோங்க, நார்மாலிட்டி ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்ட்டு n ஃபேக்டர், இந்த ரிலேஷன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக போறோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸையும் நம்பர் ஆஃப் கிராம் மோல்ஸையும் எப்படி ரிலேட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். சொல்யூஷன் என்ன சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம்னாக்கா, 0.98 கிராம் 0.98 கிராம் சல்ஃபூரிக் ஆசிட் 0.98 கிராம் சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். இதில் வாட்டர் ஆட் பண்ணுறோம். வாட்டர் ஆட் பண்ணி 1 லிட்டர் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதாவது 1 லிட்டர் தான் தயாரிக்கணும் கிடையாது, எவ்வளோ வேணாலும் தயாரிச்சுக்கலாம். சரி, 1 லிட்டர் சொல்யூஷனை தயாரிக்கிறோம். இப்போ என்ன பார்க்கணும்னா, நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ், நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ், நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட், நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட்டை தயாரிக்கணும். நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா, வெயிட் ஆஃப் சொல்யூட், வெயிட் ஆஃப் சொல்யூட் பை கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் சொல்யூட். இதை ரீரைட் பண்றோம். எப்படி பண்றோம்னா, நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ், number of gram equivalents of solute into gram equivalent mass of solute equal to weight of solute. இது போல எழுதிக்கிறோம். சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்னா, number of gram moles, number of gram moles of solute is equal to என்ன ஃபார்முலானா, weight of solute, weight of solute by gram molecular mass of solute. இதை ரீரைட் பண்றோம். இப்போ number of gram moles of solute, number of gram moles of solute into gram molecular mass of solute is equal to weight of solute, weight of solute. இப்படி எழுதிட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ண போறோங்க. இப்போ ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ண போறோம். இப்போ இந்த சொல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூட் எடுத்துக்கணும். இதுல வாட்டர் ஆட் பண்றோம், உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குது. இப்போ ஏன் சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூட்னு சொல்றோம்னா, இந்த சொல்யூஷன் வந்து 1 லிட்டர். இந்த 1 லிட்டர் சொல்யூஷன்ல சல்ஃபூரிக் ஆசிட் எவ்வளவு இருக்குன்னா 0.98 கிராம் இருக்குது. அப்படின்னா இந்த சொல்யூஷன்ல இந்த சல்ஃபூரிக் ஆசிட் எப்படி இருக்குதுன்னா சொல்யூட்டா இருக்குது. இந்த சல்ஃபூரிக் ஆசிட்ல சொல்யூட் எப்படி இருக்கு, இந்த சல்ஃபூரிக் ஆசிட் எப்படி இருக்குதுன்னா சொல்யூட்டா இருக்குது. சரி, அப்படின்னா இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய சொல்யூட்டினுடைய வெயிட்டை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய சொல்யூட்டினுடைய வெயிட்டை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். எவ்வளவு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், 0.98 கிராம் சல்ஃபூரிக் ஆசிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அடுத்து இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய வெயிட் ஆஃப் சொல்யூட்டை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். எவ்வளவு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், 0.98 கிராம் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிடை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ இங்க சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய வெயிட் ஆஃப் சொல்யூட்டை இங்கேயும், இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய வெயிட் ஆஃப் சொல்யூட்டை இங்கேயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணும். இங்க வெயிட் ஆஃப் சொல்யூட்டும் இங்க வெயிட் ஆஃப் சொல்யூட்டும் எப்படி இருக்குதுங்க, ஈக்குவலா இருக்குது. அப்படி ஈக்குவலா இருக்குதுன்னாக்கா என்ன பண்ணலாம், இதை எடுத்துன்னு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா என்ன கிடைக்குன்னு பாருங்க. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். இப்போ என்ன கிடைக்குதுன்னா, நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ், நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் solute into gram equivalent mass is equal to number of gram moles, number of gram moles into gram molecular mass. இது மாதிரி வருது. இப்போ இதை ரீரைட் பண்ணலாங்க. இப்போ இதை ரீரைட் பண்ணலாங்க. இதை ரீரைட் பண்ண என்ன வரும்னு பார்க்கலாங்க. சரி, இப்போ இந்த நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் எழுதிக்கிறேன். அதாவது நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ், நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் எழுதிட்டோம். ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் எழுதிக்கிறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு என்ன வருதுன்னா கிராம் மாலிகுலர் மாஸ் பை கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்.
இப்போ இது என்னன்னு சொல்லனா நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் is equal to number of moles gram molecular mass by gram equivalent mass என்னன்னு சொல்லனா n factor அப்படி சொல்லலாம். அப்போ நமக்கு என்ன ரிலேஷன் வந்திருக்குது பாருங்க. இங்க என்ன ரிலேஷன் வந்திருக்குதுனாக்கா number of equivalents is equal to number of moles into n factor இது போல வந்திருக்குது. அப்போ number of gram equivalents of solute is equal to number of moles of solute into n factor அது போல சொல்ல வரும். இப்போ என்ன ரிலேஷன் கிடைச்சிச்சுன்னா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கிராம் மோல்ஸ் இன்டு n ஃபேக்டர் இது போல ரிலேஷன் நமக்கு கிடைக்குதுங்க. சரி, இப்போ நம்ம என்னென்ன ரிலேஷன் பார்த்தோம்னா ஒன்று நார்மாலிட்டிக்கும் மொலாரிட்டிக்கும் உள்ள ரிலேஷனை பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ்க்கும் நம்பர் ஆஃப் கிராம் மோல்ஸ்க்கும் உள்ள ரிலேஷனை பார்த்தோம். சரி, இப்போ நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இன்டு n ஃபேக்டர் ஒரு ரிலேஷன். இன்னொரு ரிலேஷன் என்னன்னா நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு மொலாரிட்டி இன்டு n ஃபேக்டர் இது ஒரு ரிலேஷனை பார்த்துங்க. சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ரிலேஷன் என்னன்னாக்கா மோல் ஃபிராக்ஷனுக்கும் மொலாலிட்டிக்கும் ரிலேஷன் இருக்குதா அன்ட்டு பார்க்க போறோங்க. மோல் ஃபிராக்ஷனுக்கும் மொலாலிட்டிக்கும் ரிலேஷன் இருக்குதான்ட்டு பார்க்க போறோங்க. என்னென்ன பார்க்க போறோம்னாக்கா மொலாலிட்டி, மோல் ஃபிராக்ஷன், மொலாலிட்டி, மோல் ஃபிராக்ஷன் இங்க ரெண்டு பேருக்கு ரிலேஷன் இருக்குதான்ட்டு பார்க்க போறோம். மொலாலிட்டிக்கும் மோல் ஃபிராக்ஷனுக்கும் ரிலேஷன் இருக்குதான்ட்டு நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ மொலாலிட்டிக்கான ஃபார்முலாவை எழுதிக்கலாம். இப்போ மொலாலிட்டிக்கான ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். மொலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை weight of solvent in kilogram. கிலோகிராம் கிராம்னு எழுதிக்கணும், 1000 எழுதிக்கணும். கிலோகிராம் வெயிட் ஆஃப் சால்வெண்ட் வந்து கிலோகிராம், அது கிராம்ல நீங்க சப்ஸ்டியூட் பண்றதா இருந்தால் அப்போ 1000 எழுதிக்கணும். சரி, இப்போ வெயிட் ஆஃப் சால்வெண்ட்டை வந்து கிராம்ல சப்ஸ்டியூட் பண்றோம், 1000னால யூனிட் வந்து கிலோகிராமா மாறிக்குது. சரி, ஓகே. இப்போ இங்க என்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்க வெயிட் ஆஃப் சால்வெண்ட்டை கிராம்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்றோம், 1000 இருக்கிறதுனால அந்த கிராம் வந்து கிலோகிராமா மாறிக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ இதை எப்படி ரீரைட் பண்ணிக்கலாம்ட்டு பார்க்கலாம். இப்போ மொலாலிட்டி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இங்க என்ன எழுதுறோம்னாக்கா weight of solvent இங்க 1000 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னாக்கா இதை கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சால்வெண்டால டிவைட் பண்ணிக்கோங்க. கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சால்வெண்ட், இங்கேயும் கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இப்படி எழுதிட்டோம். கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இப்படி எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். மொலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் by number of moles of solvent into 1000 by gram molecular mass of solvent இப்படி எழுதிட்டோம். சரி, இப்போ மோல் ஃபிராக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ மோல் ஃபிராக்ஷன் என்னன்னு பார்க்குறோம். இப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா moles of solute by moles of solute plus moles of solvent. இப்போ இது எப்படி எழுதலாம்னா moles of solute by moles of solvent அப்படி எழுதிக்கிறோம். moles of solvent அப்படி எழுதிட்டோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் இங்கே எழுதியிருக்கோம், மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டை எழுதலை. ஏன் எழுதலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து வெரி டைலூட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். வெரி டைலூட் சொல்யூஷன் எடுத்துக்கினீங்கன்னா மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இஸ் நெக்லிஜிபிள் டு மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட். அப்படின்னா எப்படி மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இஸ் நெக்லிஜிபிள் டு மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் எப்படி
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்யூஷன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலைங்க. அந்த சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணதில் நம்ம எப்படி எடுத்துக்கணும்? 0.98 கிராம் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் இன் 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன். சொல்யூஷன் பாருங்க 1 லிட்டர் இருக்குது, சொல்யூட் பாருங்க 0.98 கிராம் இருக்குது. சப்போஸ் டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன் வந்து 1 கிராம் பர் மில்லி லிட்டர் எடுத்தா சொல்யூஷன் வந்து 1 கிலோகிராம், ஆனால் சொல்யூட் வந்து 0.98 கிராம். அப்போ கம்பேர் பண்ணும்போது நெக்லிஜிபிள் தானங்க சொல்லணும். ஸோ இந்த சொல்யூட்டினுடைய மோல்ஸ் வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும் சால்வெண்ட்டினுடைய மோல்ஸை கம்பேர் பண்ணும்போது. எப்போன்னா டைல்யூட் சொல்யூஷனில். அதனால இந்த இந்த சம்ம இதை என்ன பண்ணலன்னாக்கா, திஸ் ரிலேஷன் இஸ் நியர்லி ஈக்குவல் டு மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் அப்படி எடுத்துக்கலாம். அதாவது சொல்யூட் இஸ் நெக்லிஜிபிள் டு சால்வெண்ட், அதனால இது போல எடுத்துக்கணும். அப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட், இது போல எடுத்துக்கணும். இப்போ இது இந்த ரிலேஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்க சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்னு பார்க்கலாம். ஸோ மொலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் இன்ட்டு 1000 பை கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சால்வெண்ட், இப்படி வருதுங்க. இப்போ பாருங்க, மொலாலிட்டிக்கும் மோல் ஃபிராக்ஷனுக்கும் உள்ள ரிலேஷனை சொல்லியிருக்கோம். மொலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கோன்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் இன்ட்டு 1000 பை கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் அப்படி சொல்றோம். Molality equal to mole fraction of solute into 1000 by gram molecular mass of solvent அப்படி சொல்றோம். அப்போ மொலாலிட்டிக்கும் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டுக்கும் உள்ள ரிலேஷன் இதாங்க. மொலாலிட்டி ஈக்குவல் டு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் இன்ட்டு 1000 பை கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சால்வெண்ட், இது போல சொல்ல வரும். சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை பார்த்துருக்கோம். சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, கேசியஸ் ஸ்டேட். நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேசியஸ் ஸ்டேட்டை பார்க்கலாங்க. கேசியஸ் ஸ்டேட் பார்க்கலாங்க. அப்படின்னா இங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா கேஸை வந்து எந்த டேர்ம்ஸ்ல மெஷர் பண்ணுவோங்க? யோசிச்சு பாருங்க. கேஸை வந்து எந்த டேர்ம்ஸ்ல மெஷர் பண்ணுவோம்? டெம்பரேச்சர்ல மெஷர் பண்ணுவோமா? நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல மெஷர் பண்ணுவோமா? வால்யூம்ல மெஷர் பண்ணுவோமா? அடுத்து ப்ரெஷர்ல மெஷர் பண்ணுவோம். அப்போ கேஸினுடைய பிஹேவியரை சொல்லணும்னா எப்படி சொல்றது? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் மோல்ஸ், அது போல சொல்ல வரலாங்க கேஸினுடைய. சரி, ப்ரெஷர்ல சொல்றேன்னாக்கா என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது? ப்ரெஷர்ல சொன்னா எந்த யூனிட்ஸ்ல சொல்லலாம் அன்ட்டு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல சொல்லலாம். அட்மாஸ்பியர்ன்றது ப்ரெஷருக்கான யூனிட். அடுத்து சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரியில சொல்லலாம். எப்படி சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரியில சொல்ல முடியும்? ப்ரெஷரை எப்படி சென்டிமீட்டர்ல சொல்றது? சென்டிமீட்டர்ன்றது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் தானே சொல்லுது. அப்போ எப்படி ப்ரெஷரை வந்து சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரியில சொல்றதுன்றதை பத்தி பார்க்கலாங்க. இப்போ வந்து நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, ஒரு வெசல் எடுத்துக்கிறோம். இது போல ஒரு வெசல் எடுத்துக்கணும். இந்த வெசல்ல என்ன பண்றேன்னா மெர்க்குரி எடுத்துக்கிறோம், லிக்விட் மெர்க்குரி எடுத்துக்கிறோம். இந்த வெசல்ல என்ன பண்றேன்னா லிக்விட் மெர்க்குரி எடுத்துக்கணும். அடுத்து என்ன செய்யணும்னாக்கா லிக்விட் மெர்க்குரி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இது போல ஒரு செட்டப்பை இங்க பிளேஸ் பண்றோம். இது போல ஒரு மெட்டல் இல்ல கிளாஸ் வெசலை இது போல பிளேஸ் பண்றோம். அடுத்து என்ன செய்யணும்னாக்கா நெக்ஸ்ட் இது போல ஒரு வெசல் எடுத்துக்கிறோம். இந்த வெசல்ல என்ன பண்றோம்னா மெர்க்குரியை ஃபில் பண்ணிடுறோம். இதுல என்ன ஃபில் பண்ணிருக்குன்னா மெர்க்குரியை ஃபில் பண்றோம். இதை வந்து இந்த பார்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கின்னு அப்படியே இதை இன்வெர்ட் பண்ணி இங்க கொண்டு வந்து வச்சிருங்க. இப்போ எல்லா இடத்துலயும் என்ன இருக்குதுன்னா மெர்க்குரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ இங்கெல்லாம் என்ன இருக்குதுன்னா மெர்க்குரி இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா மெர்க்குரி இருக்குது. எல்லா இடத்துலயும் மெர்க்குரி இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா மெர்க்குரி இருக்குது. இதை ஃபுல்லா ஃபில் பண்ணி மெர்க்குரி கொண்டு வந்தோம். சரி, மெர்க்குரி இருக்குதுங்க. எல்லா இடத்துலயும் மெர்க்குரி இருக்குதுங்க. சரி, இங்க என்ன இருக்குதுன்னா மெர்க்குரி லிக்விட் இருக்குது சொல்ல வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டியூப்னுடைய ஃபுல்லா மெர்க்குரியை ஃபில் பண்ணி தாங்க இங்க கொண்டு வந்து இன்வெர்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? அதாவது இந்த டியூப்ல ஃபுல்லா மெர்க்குரியை ஃபில் பண்ணி இங்க இன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் மெர்க்குரி இருக்குதுங்க.
இப்போ சொல்லுங்க, இங்க லெவல் ஆஃப் மெர்க்குரியும் இந்த மெர்க்குரி இங்கேயும் லெவலும் இதுல ஏதாவது சேஞ்சஸ் வருமா இல்ல ரிமைன் சேமா இருக்குமா யோசிச்சு பாருங்க. இங்க மெர்க்குரி லெவலும் இங்க மெர்க்குரி லெவலும் இந்த டாப்ல மெர்க்குரி லெவலும் இங்க மெர்க்குரி லெவல்லையும் ஏதாவது சேஞ்சஸ் வருமா இல்ல சேஞ்சஸ் வராதா அன்ட்டு யோசிச்சு பாருங்க. சேஞ்சஸ் வருமா இல்லையே பாருங்க. சரிங்க, சேஞ்சஸ் வரும்ன்றீங்க. சேஞ்சஸ் வரும்னாக்கா எந்த விதத்துல சொல்ல வரீங்க, எங்க சேஞ்சஸ் வரும்னு சொல்ல வரீங்க? அதாவது இப்ப சேஞ்சஸ் வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் சேஞ்சஸ் வரும்ன்றது பார்க்கலாங்க. எதுக்காக சேஞ்சஸ் வரும்ன்றத பார்க்கலாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்போ இங்க அட்மாஸ்பியரிக் ஏர் இருக்குதுங்க. இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் என்ன பண்ணுதுன்னா இப்படி ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணுதுங்க. அட்மாஸ்பியரிக் ஏர் என்ன பண்ணுதுன்னா இப்படி ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணுது. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ஏர் இப்படி ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்றதுனால இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி இப்படி போக ட்ரை பண்ணுங்க. இப்படி போக ட்ரை பண்ணும். இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி இப்படி போக ட்ரை பண்ணும். அதாவது இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி இப்படி ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். இது போல ஆப்போசிட் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி இப்படி ஆப்போசிட் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். ஏன்னா இந்த ஏர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை இப்படி எக்ஸர்ட் பண்ணுது. ஏர் என்ற அட்மாஸ்பியர் வந்து ப்ரெஷரை இப்படி எக்ஸர்ட் பண்ணுது. அதனால இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி இப்படி ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணுது. இது போல மெர்க்குரி இப்படி தள்ள பார்க்கும். இங்க இருக்கிற மெர்க்குரி வந்து இப்படி மெர்க்குரியை இப்படி தள்ள பார்க்கும். சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹைட் இருக்குது இல்லைங்க, இந்த ஹைட் இருக்குது இல்ல, இந்த ஹைட்ல இருக்கக்கூடிய இந்த மெர்க்குரி என்ன பண்ணுன்னா டவுன்வர்ட் ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். எப்படி ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணுன்னா இது போல ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். இது என்ன பண்ணுதுன்னா இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரியை இப்படி வெளியே அனுப்ப பார்க்கும். இந்த டவுன்வர்ட் ப்ரெஷர்னால இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி இப்படி வெளியே வர பார்க்கும். இப்படி வெளியே வர பார்க்குதுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஹைட் இருக்குது இல்லைங்க, இந்த சர்ஃபேஸ்ல இருந்து இது வரைக்கும் இந்த ஹைட்ல இருக்கக்கூடிய மெர்க்குரி என்ன பண்ணுதுன்னா டவுன்வர்ட் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது. அந்த டவுன்வர்ட் ப்ரெஷர்னால இங்க இருக்கக்கூடிய இந்த டியூப்ல இருக்கக்கூடிய மெர்க்குரி இப்படி வெளியே வர பார்க்கும். இந்த டியூப்ல இருக்கக்கூடிய மெர்க்குரி இப்படி வெளியே வர பார்க்குது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த டவுன்வர்ட் ப்ரெஷரும் இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ப்ரெஷரும் ஈக்குவலா இருக்கலாம், ஈக்குவலா இல்லாம கூட போகலாம். எப்பவுமே ஈக்குவலா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து எப்படி இருக்குன்னா நம்ம கரெக்டா இப்படி ஈக்குவலா இருக்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அன்ட்டு நம்ம செஞ்சாதான் ஈக்குவலா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஈக்குவலா இருக்காது. சரி, அப்போ வந்து என்ன ஆகுனாக்கா ஒன்று யாருடைய ப்ரெஷர் அதிகம்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகுனாக்கா நீங்கள் ஆர்டினரியா பார்த்தீங்கன்னாக்கா டாரிசல்லி என்றவர் என்ன பண்ணாருனாக்கா அவர் கண்டக்ட் பண்ணும்போது அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யும் போது என்ன எப்படி இருந்துச்சுன்னா இந்த ப்ரெஷர் இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் இருக்குது இல்லைங்க, இந்த ப்ரெஷர் எப்படி இருந்துச்சுனாக்கா இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் இந்த ப்ரெஷரும் இந்த டவுன்வர்ட் ப்ரெஷரும் எப்படி இருந்துச்சுனாக்கா இந்த டவுன்வர்ட் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு, இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சு. அதனால இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி இப்படி வெளியே வந்துச்சு. அதாவது இந்த டவுன்வர்ட் ப்ரெஷர் அதிகமாகவும் இந்த அட்மாஸ்பியரிக் ஏரினுடைய ப்ரெஷர் கம்மியாகவும் இருந்தால் இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி இப்படி வெளியே வரும். சரி, அப்படி வெளியே வந்தா இங்க என்ன ஆகும், இந்த ஹைட் இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி எல்லாம் கம்மியாகும். இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகும். எக்ஸாஸ்ட் ஆகுதுன்னா இப்படி வெளியே வருது. இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி எல்லாம் இப்படி வெளியே வருது. சரி, இப்ப மெர்க்குரி எல்லாம் வெளியே வருது. இதனால என்ன ஆகும்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப மெர்க்குரி எல்லாம் வெளியே வருது. சரி, இப்ப எப்படி இருக்கும் நம்ம பார்க்க போறோம். இப்ப என்ன ஆகுதுன்னா மெர்க்குரி எப்படி இது பண்ணுது நம்ம பார்க்க போறோம். சரி, இப்ப இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி எல்லாம் அப்படியே கீழே வருது. ஒரு குறிப்பிட்ட இப்படி கீழே வந்துனே இருக்குது. அதனால லெவல் வந்து மாறினே வருது. இப்ப லெவல் வந்து மாறினே வருது. இங்க வந்து மெர்க்குரி லெவல் இப்படி இருக்குது. சரி, இப்ப மெர்க்குரி லெவல் எப்படி இருக்குதுன்ட்டு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப மெர்க்குரி இப்படி இருக்குதுங்க. சரி, மெர்க்குரி லிக்விட் இப்படி இருக்குது. இப்போ இங்க இந்த டியூப்ல இருக்கக்கூடிய மெர்க்குரி இப்படி கீழே வந்துனே இருக்குது, வெளியே வந்துனே இருக்குது.
ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்த பின்னாடி அது கான்ஸ்டண்டா இருக்குது. இங்க இருக்கக்கூடிய மெர்க்குரி இப்படி வெளியே வந்துன்னு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்த பின்னாடி அதனுடைய லெவல் சேஞ்ச் ஆகாம கான்ஸ்டண்டா இருக்குது. சரி, இப்போ இந்த இடம் எப்படி இருக்குதுன்னா, இந்த இடம் எப்படி இருக்குன்னா வேக்யூமா இருக்குது. வேக்யூமா இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஹைட் எடுத்துக்கலாங்க. இந்த ஹைட் எடுத்துக்கலாம். இந்த ஹைட் எடுத்துக்கிறீங்க. இந்த ஹைட்னா இவ்வளவு. இது வந்து டவுன்வர்ட் பிரஷரை எக்ஸர்ட் பண்ணுது. அட்மாஸ்பியரிக் ஏர் பிரஷர் எப்படி எக்ஸர்ட் பண்ணுது? இப்போ இந்த லெவல்ல வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லை, அந்த ஸ்டேஜுக்கு இந்த சிஸ்டம் வந்துச்சு அப்படி எடுத்துக்கலாம். இந்த லெவல்ல வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லைன்ற ஸ்டேஜுக்கு இந்த சிஸ்டம் வந்துச்சு. இந்த மாதிரி நேரத்துல இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ப்ரெஷரும் இந்த ஹைட் இந்த டியூப்குள்ள இந்த லெவல்ல இருக்கக்கூடிய மெர்க்குரி, இந்த ஹைட்ல இருக்கக்கூடிய மெர்க்குரி எக்ஸர்ட் பண்ணக்கூடிய டவுன்வர்ட் ப்ரெஷரும் எப்படி இருந்தா இந்த லெவல் சேஞ்ச் ஆகாம அப்படியே கான்ஸ்டன்டா இருக்குது. யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த சிஸ்டம் எப்படி இருக்குதுன்னா, இந்த லெவல் வந்து இதுக்கு மேல சேஞ்ச் ஆகாத மாதிரி சேஞ்ச் ஆகாத சுச்சுவேஷனுக்கு இந்த சிஸ்டம் வந்துச்சு. இந்த சிஸ்டம் எந்த சுச்சுவேஷனுக்கு வந்துச்சுன்னா, இந்த லெவல் இதுக்கு மேல மாறாத எக்ஸ்டென்ட்டுக்கு இந்த சிஸ்டம் வந்துச்சு. இப்போ இந்த ஹைட்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் இருக்கும். இந்த ஹைட் அதே உள்ள பாருங்க டியூப்ல. இங்க இந்த மெர்க்குரி இந்த ஹைட்ல இருக்கக்கூடிய மெர்க்குரி டவுன்வர்ட் பிரஷர் எக்ஸர்ட் பண்ணுது. அந்த பிரஷரும் இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த ஹைட் தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, டாரிஸ் எல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எவ்வளோ வந்துச்சுன்னா 76 சென்டிமீட்டர். இங்க மெர்க்குரி எடுத்துக்கினார்ல, அதனால 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி. இப்போ அட்மாஸ்பியரிக் ஏர் என்னுடைய ப்ரெஷர் எவ்வளோன்னா 1 அட்மாஸ்பியர். இதை தான் சொல்றாங்க 1 அட்மாஸ்பியர் ஈக்குவல் டு 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி. அப்படி ரிலேட் பண்றாங்க. சரி, இப்போ அட்மாஸ்பியருக்கும் சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரிக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன ரிலேஷன் என்னக்கா, 1 அட்மாஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி. 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி. இப்போ சென்டிமீட்டரை மில்லிமீட்டரா மாத்துறங்க. மில்லிமீட்டரா மாத்தினா இது மாதிரி வரும். சென்டிமீட்டரை மில்லிமீட்டரா மாத்துறீங்க. மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரியை என்னன்னு சொல்றாங்கன்னா டார்ன்னு எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா டாரிசெல்லி பேரோமீட்டர். இந்த பேரோமீட்டருக்கு பேர் வந்து டாரிசெல்லி பேரோமீட்டர். இந்த பேரோமீட்டருக்கு பேர் வந்து என்னன்னா டாரிசெல்லி பேரோமீட்டர். டாரிசெல்லி என்றவர் கண்டக்ட் பண்ணாரு. அதனால அவரு ஆனர் பண்றதுக்காக இந்த டார் என்றதை வச்சுக்கிறாங்க. இங்க டிஓஆர்ஆர் இருக்குது இல்லைங்க, இங்க டிஓஆர்ஆர், அந்த டிஓஆர்ஆரை இங்க எடுத்துக்கினாங்க. அப்ப இந்த மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரியை டார்ன்னு சொல்லிட்டாங்க. சரி, 760 டார். இப்போ இந்த ப்ரெஷரை எப்படி சொல்றேன்னா, எந்த யூனிட்ல சொல்றேன்னா எஸ்ஐ யூனிட்ல சொல்றேன். ப்ரெஷருக்கான எஸ்ஐ யூனிட் உங்களுக்கு தெரியுங்க. ப்ரெஷருக்கான எஸ்ஐ யூனிட் என்னங்க? சரி, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அதுல சொன்ன வேல்யூ எவ்வளவு வருதுன்னா 1.01325 இன்ட்டு 10⁵ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். சரி, எப்படி இந்த சென்டிமீட்டரை எப்படி நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரா மாத்துறது? சென்டிமீட்டரை எப்படி நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரா மாத்துறது நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ pressure is equal to HDG. pressure is equal to HDG. ஏன் pressure HDGல எடுத்துக்கணும் நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரெஷருக்கான எஸ்ஐ யூனிட், ஹைட்டுக்கான எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர். டென்சிட்டிக்கான எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ என்ன கிடைக்குது பாருங்க, கிலோகிராம் கிடைக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம் இருக்குது, அப்புறம் பர் மீட்டர் இருக்குது, அப்புறம் செகண்ட் ஸ்கொயர் இருக்குது. சரி, இப்படி இருக்குது. இப்போ ப்ரெஷர் எப்படி சொல்லுவோம்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ப்ரெஷர் எப்படி சொல்லுவோம்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா அப்படி சொல்லுவோம். இப்போ ஃபோர்ஸ் எப்படி சொல்லுவோம்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் பை ஏரியா இப்படி சொல்லிட்டு. சரி, இப்போ மாஸ்க்கான யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோகிராம், ஆக்சலரேஷனுக்கான யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், ஏரியாக்கான மீட்டர் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். ஏரியாக்கான யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். இப்போ இதை எப்படி எழுதலாம்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் இப்படி எழுதலாம்.
இப்போ சொல்லுங்க, ப்ரெஷருக்கான யூனிட் வந்துச்சா இல்லையா பாருங்க. இது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ப்ரெஷருக்கான யூனிட் தானுங்க. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் ஸ்கொயருங்க. பாருங்க, இங்க ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு கிலோகிராம் பர் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர். இங்கேயும் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு கிலோகிராம் பர் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ ப்ரெஷரை எப்படி சொல்லலாம்? ஹெச்டிஜின்னு சொல்லாங்களா? ஹைட் இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு கிராவிட்டின்னு சொல்லாங்களா ப்ரெஷரை? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க, வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஹெச்டிஜி, ஹெச் என்ற இடத்துல 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரியை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்து டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரியை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ இந்த சென்டிமீட்டரை மீட்டரா மாற்றிக்கோங்க, சென்டிமீட்டரை மீட்டரா மாற்றிக்கிறீங்க. டென்சிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வருதுனாக்கா ப்ரெஷர் கிடைக்கும். ப்ரெஷர் கிடைக்கும். இப்போ ப்ரெஷருக்கான யூனிட் எஸ்ஐ சிஸ்டத்தில் சொல்லாமல் சொல்லக்கூடாதா? யோசிச்சு பாருங்க. அதன் மூலியமாக தாங்க சொன்னது. 1 atmosphere equal to சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரியில் எப்படி சொல்கிறோன்னா 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி சொல்கிறோம். இதை மில்லி மீட்டராக மாற்றினா இப்படி மாற்றுறோம், 760 millimeter ஆஃப் மெர்க்குரி. அடுத்து மில்லி மீட்டர் எப்படி சொல்கிறோன்னா டார்ன்னு சொல்கிறோம். இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் மீன்ஸ் 1.01325 இன்ட்டு 10 to the power of 5 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இது வந்து எஸ்ஐ சிஸ்டத்தில் ப்ரெஷருக்கான யூனிட்டுங்க. நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரை எஸ்ஐ சிஸ்டத்தில் ப்ரெஷருக்கான யூனிட்டாக சொல்கிறாங்க. அப்போ ப்ரெஷருக்கான எஸ்ஐ யூனிட் என்னன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அதனுடைய வேல்யூ இப்படி வருதுங்க. இது எங்கேருந்து வந்துச்சுன்னா இதுலேருந்து வருதுங்க. இப்போ பாருங்க, ஹைட் என்ற இடத்துல 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அதை மீட்டர் அப்படி மாற்றிக்கலாமா? அடுத்து டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரியை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு எஸ்ஐ சிஸ்டத்தில் வருங்க. அடுத்து வந்து இந்த ப்ரெஷருக்கான எஸ்ஐ யூனிட்டை இன்னொரு மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம். ப்ரெஷருக்கான எஸ்ஐ யூனிட் எப்படி சொல்லலாம்னா பாஸ்கல். அப்போ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு இன்னொரு பேர் இன்னொன்று என்னன்னா பாஸ்கல். நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரை இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம்னா பாஸ்கல் என்று சொல்லலாம். அடுத்து இட் இஸ் ஈக்குவல் டு 1.01325 பார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 1.01325 bars அப்படின்னு சொல்லாங்க. 1 atmosphere equal to this many bars. அடுத்து சிஜிஎஸ் சிஸ்டம் என்னன்னு பார்க்கலாங்க. 1.01325 into 10 to the power of 6 dyne per centimeter square. இது வந்து சிஜிஎஸ் சிஸ்டம். இப்போ ப்ரெஷருக்கான சிஜிஎஸ் யூனிட் என்னன்னா டைன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். எஸ்ஐ யூனிட் என்னன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இல்லைன்னா பாஸ்கல் அப்படி சொல்றோம். அப்போ 1 atmosphere is equal to 1.01325 into 10 power 6 டைன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ அட்மாஸ்பியருக்கும் டைன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கும் உள்ள ரிலேஷன் இது, அட்மாஸ்பியருக்கும் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கும் உள்ள ரிலேஷன் இது. அப்போ ப்ரெஷரை வந்து எந்தெந்த யூனிட்ல சொல்லலாம்னா இந்த மாதிரி யூனிட்ஸ்ல எல்லாத்திலையும் சொல்லாங்க. இந்த யூனிட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் இதுதாங்க. சரி, இப்போ ப்ரெஷரை எப்படி மெஷர் பண்றதுன்ட்டு பார்க்கலாங்க. ப்ரெஷர் ஆஃப் கேஸை மெஷர் பண்றதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்றேன்னா மேனோமீட்டரை யூஸ் பண்றோம். மேனோமீட்டர் ப்ரெஷர் ஆஃப் கேஸை மெஷர் பண்றதுக்கு என்ன யூனிட்டை யூஸ் பண்றோம்னா மேனோமீட்டரை யூஸ் பண்றோம். சரி, அந்த மேனோமீட்டர்ல ரெண்டு இது இருக்குதுங்க. ஒன்று வந்து க்ளோஸ்ட் எண்ட் மேனோமீட்டர், இன்னொன்று வந்து ஓப்பன் எண்ட் மேனோமீட்டர். அது போல இருக்குதுங்க. இப்போ க்ளோஸ்ட் எண்ட் மேனோமீட்டரை பார்க்கலாங்க. எப்படி இருக்கும் அந்த சிஸ்டம் என்று பார்க்கலாம். இப்போ வந்து இங்க என்ன பண்றோம்னா இது போல ஒரு அரேஞ்ச்மெண்ட் எடுத்துக்கிறோம். இது போல இருக்குதுங்க. இங்க வந்து ஒரு யூடியூப் மாதிரி இருக்குது. இது போல யூடியூப் மாதிரி இருக்குது. இது க்ளோஸ்ட். இப்போ இதுல என்ன பண்றீங்கன்னா மெர்க்குரி எடுத்துக்கிறீங்க. இங்க என்ன பண்றீங்கன்னா மெர்க்குரி லிக்விட் எடுத்துக்கிறீங்க. இங்க என்ன பண்றீங்கன்னா எந்த கேஸினுடைய ப்ரெஷரை மெஷர் பண்ணணுமோ அந்த கேஸ் எடுத்துக்கிறீங்க. இங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்போ கேஸ் எடுத்துக்கிறீங்க. இப்போ லெவல் ஆஃப் மெர்க்குரியை பார்க்குறோம். லெவல் ஆஃப் மெர்க்குரி எப்படி இருக்குதுன்னா இப்படி இருக்குது. லெவல் ஆஃப் மெர்க்குரியை பார்த்தோம். அடுத்து இந்த பார்ட் எப்படி இருக்குன்னா வேக்யூமா இருக்குங்க. இப்போ பாருங்க, ஏன் லெவல் ஆஃப் மெர்க்குரி இப்படி இருக்குது, ஏன் ஈக்குவலா இல்லைன்றதை யோசிச்சு பாருங்க.
ஏன் லெவல் ஆஃப் மெர்க்குரி வந்து ஈக்குவலா இல்லை அன்ஈக்குவலா இருக்குது ஏன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பார்ட் வேக்யூம். வேக்யூம்னா இங்க ப்ரெஷர் இருக்காது, இங்க ப்ரெஷர் இருக்காது, இங்க கேஸ் இருக்குது. இந்த கேஸ் என்ன பண்ணும், இந்த கேஸ் என்ன பண்ணும், இப்படி டவுன்வர்ட் ப்ரெஷர் ஆக்ட் பண்ணுமா? இந்த கேஸ் வந்து இப்படி டவுன்வர்ட் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுமா? இந்த கேஸ் வந்து டவுன்வர்ட் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும்போது மெர்க்குரி பிடிச்சி இப்படி தள்ளு இல்லைங்க. அப்போ மெர்க்குரியினுடைய லெவல் இங்க கீழே இருக்கும், இங்க மேல இருக்கும் இல்லைங்க. அதனால மெர்க்குரி லெவல் இது போல இருக்குது. சரி, இப்போ மெர்க்குரி லெவல் இது போல இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா இந்த கேஸ். அப்போ இந்த டிஃபரன்ஸ் இன் ஹைட், இந்த மெர்க்குரி டிஃபரன்ஸ் இன் ஹைட், இந்த ஹைட் கிரியேட் பண்றதுக்கு காரணம் இந்த மெர்க்குரி, இந்த கேஸ் தானே. இந்த கேஸ்னால தானே, இந்த கேஸ் தானே இந்த மெர்க்குரி பிடிச்சி இப்படி தள்ளுது. இப்படி தள்ளதுனால தானே மெர்க்குரி லெவல் இங்க கீழேயும் இங்க மேலேயும் இருக்குது. அப்போ இந்த டிஃபரன்ஸ் இன் லெவல், டிஃபரன்ஸ் இன் லெவல் இந்த ஹைட் எடுத்துக்கோங்க. இந்த ஹைட் கிரியேட் ஆனதுக்கு ரீசன் வந்து இந்த கேஸ் தானே. இந்த கேஸ்னால தானே இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இன் லெவல் வந்துச்சு. இந்த டிஃபரன்ஸ் இன் லெவல் வந்ததுக்கு காரணமே இந்த கேஸ் தானே. அப்போ இந்த கேஸ் எக்ஸர்ட் பண்ண ப்ரெஷர்னால தானே இந்த லெவல் இது மாதிரி வந்துச்சு. அப்போ இவ்வளவு ஹைட், இந்த ஹைட்டை யாரோட ரிலேட் பண்ணலாம் யோசிச்சு பாருங்க. இந்த ஹைட்டை யாரோட ரிலேட் பண்ணலாம்? ப்ரெஷர் ஆஃப் கேஸோட ரிலேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா யோசிச்சு பாருங்க. இந்த ஹைட்டை இந்த ப்ரெஷர் ஆஃப் கேஸோட ரிலேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா யோசிச்சு பாருங்க. அப்படி ரிலேட் பண்ணா உங்களுக்கு என்ன வருங்க? ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஹெச்டிஜி. இப்போ இந்த ஹைட்ன்றது இந்த டிஃபரன்ஸ் இன் லெவல், இந்த டிஃபரன்ஸ் இன் லெவல். டி என்றது டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி, ஜி என்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இந்த ஹெச்டிஜி மூலியமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ப்ரெஷர் ஆஃப் கேஸ் கிடைக்கும். சரி, இதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் தான் மேனோமீட்டர். இதுக்கு ஏன் க்ளோஸ்ட் எண்ட் மேனோமீட்டர்னா, இந்த எண்டு வந்து க்ளோஸ்டா இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றாங்கன்னா க்ளோஸ்ட் எண்ட் மேனோமீட்டர் அப்படி சொல்றாங்க. அப்போ இந்த க்ளோஸ்ட் எண்ட் மேனோமீட்டரை யூஸ் பண்ணி என்னங்க கண்டுபிடிக்கலாம்? ப்ரெஷர் ஆஃப் கேஸை கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா ஓப்பன் எண்ட் மேனோமீட்டர். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஓப்பன் எண்ட் மேனோமீட்டர் எடுத்துக்கிறோம். இப்போ ஓப்பன் எண்ட் மேனோமீட்டர் இங்க எப்படி ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறது, ப்ரெஷர் ஆஃப் கேஸை இதுல எப்படி கண்டுபிடிக்கிறது அன்ட்டு நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா ஓப்பன் எண்ட் மேனோமீட்டர். இப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்கும்ட்டு பார்க்கலாங்க. ஓப்பன் எண்ட் மேனோமீட்டர் எப்படி இருக்கும்ட்டு பார்க்குறோம். இப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்குதுன்னா இது போல இருக்குதுங்க. இது போல இருக்குது. இந்த இடத்த ஓப்பனா விட்டுருங்க, ஏன்னாக்கா இது வந்து ஓப்பன் எண்ட் மேனோமீட்டர். சரி, இந்த ஓப்பன் எண்ட் மேனோமீட்டர் திருப்பி நான் வரைஞ்சிக்கிறேங்க. இந்த ஓப்பன் எண்ட் மேனோமீட்டர் இன்னொன்னு எடுத்துக்கிறேங்க. இப்படி ஓப்பன் எண்ட் மேனோமீட்டர் எடுத்துட்டுங்க. இப்போ என்ன பண்றேன்னா எந்த கேஸினுடைய ப்ரெஷரை மெஷர் பண்ணணுமோ அந்த கேஸ் இங்க எடுத்துக்கின்னு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இங்க கேஸ் எடுத்துக்கிறேன், கேஸ் எடுத்துக்கின்னு அதனுடைய ப்ரெஷரை மெஷர் பண்ணுன்றதுனால அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து இப்போ மெர்க்குரி லெவல் பார்க்குறேங்க. மெர்க்குரி லெவல் பார்த்தா இங்க மெர்க்குரி லெவல் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குதுங்க. இங்க மெர்க்குரி லெவல் எப்படி இருக்குன்னா இது போல இருக்குதுங்க. இங்க மெர்க்குரி லெவல் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குதுங்க. இது போல ஒரு 3 கேட்டகரியா எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க யார் யாரெல்லாம் ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்றாங்கன்னு பாருங்க. இந்த கேஸ் ப்ரெஷரை இப்படி எக்ஸர்ட் பண்ணுங்க. அட்மாஸ்பியரிக் ஏர் ப்ரெஷரை இப்படி எக்ஸர்ட் பண்ணுங்க. அட்மாஸ்பியரிக் ஏர். இப்போ அட்மாஸ்பியரிக் ஏர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ப்ரெஷரும் கேஸ் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ப்ரெஷரும் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இங்க கேஸ் ப்ரெஷர் எப்படி எக்ஸர்ட் பண்ணுதுங்க, அட்மாஸ்பியரிக் ஏர் ப்ரெஷர் எப்படி எக்ஸர்ட் பண்ணுதுங்க. அப்போ கேஸ் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ப்ரெஷரும் அட்மாஸ்பியரிக் ஏர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ப்ரெஷரும் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. மெர்க்குரி லெவல்ஸை பாருங்க.